இல்லை கெண்டை குஞ்சா இருக்கு. இது கொடுவா அடிக்கல இதுக்குற. இதுலையா? அது சரி. இப்போ கீழே சேர மண்ணா என்ன மாட்டிருக்கு? அது சரி, ஒடிச்சு தான் மாட்டிருக்கேட்டிருக்கு. ஒரு சிலேபிக்கிட்டு இருக்கு, ஒன்று தான் மாட்டிருக்கு. சின்னதாக இருக்குது சிலேபியா. பிடிங்க 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 பேசுங்க. மாஷா அல்லாஹ். ஒடிச்சு தான் நிறையா இருக்கு. மயில் சவுண்டு பார்த்தீங்களா? என்ன எதுவும் சிக்குச்சா? ஒன்றும் இல்லை. வீசுங்க. பிஸ்மில்லா. மாட்டிருக்கா? மாஷா அல்லாஹ். பொடிசா இருக்கா பெருசா இருக்கா? பெருசாக இருந்தால் எடுங்க, பொடிசா இருந்தால் விட்டுருங்க. வீடியோவில் எடுத்துக்கோ. காட்டுங்க, மீனை காட்டுங்க. வளர்ப்பு கண்டா? 5 கிலோ வளரும். மாஷா அல்லாஹ். விட்ருங்க. வேணா கையில் பிடிக்க வேணாம், விடுங்க. போட்டும் வளர்கிற கண்டையெல்லாம் விட்ருங்க. கொட்டி விடுங்க. மாஷா அல்லாஹ். வாங்க மீனுங்க. இது என்ன கேவனு கத்துற? கண்ணில் மாட்ட மாட்டாங்கய்யா. அவ்வளோ அது சரி, இறக்கி விடுங்க. போடணும். மீன் உலா எல்லாம் வாங்க. ஒரு கீழே ஒரு அலசி விடுங்கண்ணா. அப்படி தான் செஞ்சு விடுங்க. அந்த சவுண்டில் வரும் எல்லாம். இங்கே இது என்ன மாவு மாதிரி இருக்கு? மைதா மாவா? போடுங்க. கொட்டி விடுங்க. இந்த பரோட்டா கடையில் மீந்து போகுதுல்ல மாவு, அதெல்லாம் சமயத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகலன்னா தூக்கி போட்டுருவாங்க. அது கொண்டாந்து போட்டு விடுவோம். ஆமாம், அந்த காட்டில் இருக்க அதுதான் ஒரு கட்டு மரத்தை ரெடி பண்ணுங்க. சரி வாங்க போ. மம்முட்டி எடுத்து வந்தால் அடைச்சி விட்டுடலாமா? அங்கே தண்ணி போகுது. அது சரி வாங்க. ரெண்டு பொன்னம்பழம் கிடச்சிருக்கு. மாஷா அல்லாஹ். இங்கே பாருங்க, கருப்பு பொன்னம்பழம், சிகப்பு பொன்னம்பழம். இதை சுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பொன்னம்பழத்தில் மிட்டாயும் செய்யலாம். ஸ்ரீலங்காவில் வந்து மிட்டாய் செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே குப்பையில் கிடக்குது. ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருவோண்ணே. போகலாமாண்ணே? வாங்க. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்? சட்டர்ஸ் போவோமா? கெண்டை கிடைக்குமா இன்றைக்கி? ஓகே, வாங்க போகலாம். அடுத்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.